Hi friends, welcome to KT Service channel. இது அக்ரிகல்ச்சர் சர்வீஸ். ஏற்கனவே பார்ட் 1 போட்டேன். இது வந்து பார்ட் 2. இதில் வந்து மெட்டல் பாக்ஸு, பேனலு, மீட்டர் எல்லாம் செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டு போய் பைப் வச்சு எல்லாம் காங்கிரீட் போட்டு செட் பண்ணி வச்சுட்டு வந்தோம். அடுத்த நாள் தான் வந்து மோட்டர் ஏற்கிறதுக்கு, பெட்டி வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்க போயிருந்தோம். வந்து யூஜி கேபிள் கட்டுறதை போன வீடியோவில் காமிச்சிட்டேன். இப்போ வந்து பெட்டி வைக்கிறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 பைப்புமே வந்து நல்லா காங்கிரீட் போட்டிருக்கோம். காங்கிரீட் போட்டு நடுவில் ஆங்கிள் வந்து பெரிய பெட்டிங்கிறதுனால, பேனலுக்கு வந்து பெரிய பெட்டி வைக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். நல்லா எவ்வளோ காற்றடிச்சாலும் ஆடாத அளவுக்கு நல்லா செட் பண்ணி அதுக்கப்புறமா நடலான்னு வந்திருக்கோம். இப்போ வந்து தகர பெட்டியை வந்து ஓட்ட போட்டுடலாம். முதல்ல பெட்டியை வந்து அந்த பட்டையில் வந்து வச்சு பார்த்துட்டு தான் இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு ஓட்ட போட வந்திருக்கேன். பின்னாடி சைடு மார்க் பண்ணிட்டு லைட்டாக தட்டி விட்டு அந்த மார்க் வந்து உள்ளே விழுந்ததுக்கப்புறம் அந்த மார்க்கில் அடித்து இப்போ ஓட்ட போடுறதுக்காக ஓட்ட போட்டுட்ருக்கேன். இதை ஓட்ட போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மீட்ரு போர்டு அந்த பேனலில் வச்சு மார்க் பண்ணி ஓட்ட போடணும். இப்போ அது முடிஞ்சது. இப்போ வந்து பேனல் வந்து உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேனலை வெளியில் எடுத்துகிட்டு ஓட்ட போட்டுடலாம் அந்த மார்க்கில். அது வந்து மீட்ரு போர்டு வந்து ஆல்ரெடி நாங்கள் ஓட்ட போட்டுட்டோம். அது போடும்போது எடுக்க முடியல. அதனால் இப்போ இது வந்து பேனல் வந்து ஓட்ட போடுறது மட்டும் முதல்ல காமிக்கிறேன். பேனல் வந்து ஓட்ட போட்டோம். இந்த பேனலு, மீட்ரு எல்லாமே வந்து நாங்கள் கடையிலே வந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே வந்து புது சர்வீஸுங்கிறதுனால சப்ளை இருக்காது. அதனால் ஓட்ட போடுறதுலாம் சிரமம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். நான் வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு மீட்ரு போர்டு ரெடி பண்ணும்போது அது வந்து ஃபுல்லாகவே ஒயர் கனெக்ஷன் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இதை வந்து என்னால் எடுக்க முடியல, அதனால் நான் காட்டல. இப்போ இந்த ஒர்க்கை மட்டும் காமிச்சிட்றேன். இப்போ பெட்டியில் வந்து ஓட்ட போட்டாச்சு. இப்போ பெட்டியை வந்து தூக்கி மாட்டிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுறது வந்து மீட்ரு பாக்ஸுக்கு. இது வந்து மாட்டி போல்ட்டு நட்டு போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது பெட்டி இது பேனல் போர்டோடது. இந்த பெட்டியை வந்து ஓட்ட போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ போல்ட் நட்டுலாம் போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேனலை வந்து எடுத்து மாட்டலாம். இப்போ மாட்டிட்டு போல்ட் போட்டு டைட் பண்ண போகிறோம். இந்த பைப்பு பார்த்திங்கன்னா எதுக்கு இருக்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து போர்டு வந்து 7.5 HP 5 HP போர்டு வாங்குவோம். அந்த போர்டில் வந்து பின்னாடி வந்து கட்டை அதுவே இருக்கும். ஒயர் போனால் இடிக்காமல் இருக்கும். இப்போ இது வந்து ப்ளைவுட் தானே, அதனால் பின்னாடி பக்கம் வந்து ஃப்ளாட்டாக தானே இருக்கும். இப்போ வந்து தகரத்தில் மோதாமல் இருக்கிறதுக்காக இந்த பைப்பை வந்து குறுக்க வந்து வைக்கணுங்கிறதுக்காக இந்த பைப்பை அறுத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தம் 8 போல்ட் வரதுனால 8 பைப்பு இருக்கணும். அந்த மீட்ரு போர்டுக்கு 4, பேனல் போர்டுக்கு 4. இது வச்சிட்டோம்னா ஒயர் பின்னாடி போகும்போது இடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் அறுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரே சைஸில் இருக்கணும். மார்க் பண்ணி இருக்கேன். மார்க் பண்ணி இப்போ அறுத்துட்டு பார்த்தீங்களா மாட்டியிருக்கேன் பாருங்கள். நட்டு போட்டு மேலே வந்து வாசர் போட்டு அப்படியே மாட்டியிருக்கேன். இப்போ வந்து இது மேலே தூக்கி மீட்ரு போர்டை வந்து ப்ளைவுடை வந்து அப்படியே மாட்டிடலாம். மாட்டிட்டோம்னா வந்து இடிக்காமல் இருக்கும். 2 பெட்டிலையுமே வந்து மாட்டி நல்லா டைட் வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இது பார்த்தீங்கன்னா டாப் லைட்டு வாட்டர் டூ எல்போ போட்டு சைடில் வந்து ஓட்ட போட்டு ஒயர் வந்து உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே பேனல் மாட்டும் போது அது ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருவேன். இப்போ மீட்ரு வந்து கேபிள் வந்து உள்ளே திணிச்சு கேபிள் வந்து எல்லா கேபிளையும் எடுத்து வெளியில் எடுத்து விட்டுருக்கேன். RYB அது பார்த்தீங்களா டேப் அடிக்கிறது. நான் ஏற்கனவே யூஜி கேபிள் சொல்லியிருந்தேன். டேப் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து தகரத்தில் மோதினாலும் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது டேமேஜ் ஆனாலும் ஆகாமல் இருக்கும். இது வந்து பேனல் போர்டுக்கு போகிற ஒயரு. நியூட்ரல் வந்து டைரெக்டாக மீட்டரில் சொருகிட்டேன். இந்த ப்ளூ கலரு 2 எல்லோ கலர் வந்து இதோட ஒயரு, மெயின் ஒயரு பேனலுக்கு போகிறது. 3 phase அதில் தான் போகுது. நியூட்ரல் ஒயரையும் மாட்டிட்டு மீட்டரில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். முதல்ல போர்டை வந்து போட்டு போர்டை வந்து ஏற்றிட்டு மீட்டரில் வந்து கனெக்ஷன் போடலாம். கேபிள் சீவிட்டு கேபிளை வந்து மீட்டரில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். எல்லா வயருமே வந்து மீட்டரில் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மெயின் பாக்ஸ்லேயும் கனெக்ஷன் கொடுத்துடலாம். எல்லா வயருமே வந்து மீட்டரில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மெயின் பாக்ஸில் கனெக்ஷன் கொடுக்கலாம். கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மெயின் பாக்ஸில் வந்து உள்ள ஒயரை எடுத்துட்டு 2 எல்லோவையும் வந்து 2 கார்னரில் கொடுக்குற மாதிரியும் ப்ளூவை வந்து சென்டரில் கொடுக்குற மாதிரியும் வைக்க போகிறேன்.
ரெண்டையுமே அந்த மாதிரி வச்சுட்டு ஒயர் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா விட வேணாம், கரெக்டாக ஓரளவு கரெக்டாக விட்டிங்கன்னா போதும். மீதி எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இருந்துச்சுன்னா பின்னாடி தள்ளி விட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஆனால் எக்ஸ்ட்ரா வைக்காதீங்க. இப்போ இந்த ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு அது எப்படி கொடுக்கணும்னா இந்த ஒயரை முறுக்கிட்டு நான் கொடுத்து காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பிசுறு வந்து வெளியில் வரக்கூடாது, கம்பி வந்து தனியாக போகிறதோ இல்லை டைட் பண்ணும்போது ஒதுங்கிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் வந்து நான் ஃபுல்லாக மடக்கி அடிக்கிறேன். எதுக்கு நான் இத்தனை மடக்கிறேன், இவ்வளோ பெருசாக சீவி சிங்கிளாக சீவி அப்படியே கொடுத்துடலாமே, ஏன் நான் இதை இவ்வளோ பெருசு சீவுறேன்? ஏன்னா அது வந்து இப்போ வந்து பீஸ் கேரியர் வந்து பெருசாக இருக்குது இடம். இப்போ நீங்கள் சிங்கிளாக விட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூவில் வந்து ஏறாமல் தனியாக ஒதுங்கி ஏறிடும். இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது, டைட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா சைடில் ஒதுங்கி நின்றுக்கும், ஒழுங்காக கனெக்ஷன் இருக்காது. இது வந்து இந்த போர்டுக்கான எர்த்து, இந்த மீட்டருக்கு வந்து எர்த்து. ஏன்னா ஈபியில் வந்து எர்த்து கம்பல்சரி வச்சாகணும். அதனால் ஈபியில் எர்த்து அடித்து கீழே கொண்டு வந்து எர்த்து பிளேட்டில் கொடுக்கணும். மீட்ரு போர்டில் வேலை முடிஞ்சிச்சு, அதனால் வந்து பேனல் போர்டை வந்து செட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து எல்லா ஒயரையும் அந்தந்த இடத்துல விட்டுட்டு பேனல் போர்டை தூக்கி முதல்ல டைட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா மெயின் ஒயர் 3 ஒயர் அங்கே கொடுத்துருந்தேன்ல, அதே மெயின் ஒயர் 3 கொடுத்துட்டேன். இது வந்து டாப் லைட்டோடது, நியூட்ரல் டாப் லைட்டோடது. டாப் லைட் நியூட்ரல்லையும் வந்து நியூட்ரல் இருக்குது. இதில் வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா எர்த்து பிளேட் வச்சு நியூட்ரலில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு மிஷின் மாதிரி போடணும்னா எமர்ஜென்சிக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எர்த் பிளேட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இதை எர்த்து பிளேட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபியூஸ் கேரியரில் வந்து கனெக்ஷன் போட்டுடலாம். இந்த ஃபியூஸ் கேரியரில் கொடுக்குற எங்கே கொடுக்கணும்னாலுமே சரி, ஒயர் வந்து நல்லா முறுக்கணும். நல்லா முறுக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா முறுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா 3ஆக மடக்கணும். 3ஆக எதுக்காக மடக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 3ஆக மடக்கிறது வந்து ஃபியூஸ் கேரியர் வந்து இது 63 ஆம்ஸ். 63 ஆம்ஸில் வந்து நீங்கள் இந்த மடக்காமல் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஓரமாக போயிடும் ஒயர். அதுக்காக தான் நல்லா 3ஆக மடக்கி அந்த ஃபியூஸ் கேரியரில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து நல்லா ஏறுற அளவுக்கு கொடுக்குறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி மடக்கி கொடுக்குறது. இப்போ உள்ளே ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு எல்லா ஃபியூஸ் கேரியரையும் அதேமாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டா ஒர்க் முடிஞ்சிடும். சப்ளை ஆன் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆர் ஃபேஸில் 240, ஒய் ஃபேஸில் 220, பி ஃபேஸ்லேயும் அதேமாரி 220 போல் வந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக 3 ஃபேஸ்லையுமே வருது, 3 ஃபேஸ் வருது. இப்போ வந்து வேலை முடிஞ்சிங்க. பெட்டி வச்சு கேபிள் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணோன்னா மோட்ரு இறக்கிறத வந்து வீடியோ போடுறேன். மோட்ரு இறக்கிறத வீடியோ போட்டு அதுக்கப்புறமா இந்த செல்ஃபோன் ஸ்டார்டரை பற்றி போடலான் இருக்கேன். இந்த செல்ஃபோன் ஸ்டார்டரு ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருவேன். அந்த செல்ஃபோன் ஸ்டார்டரை வந்து டெஃபினிஷன் கொடுக்கலாம், விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதோட ஆப்லேயும் வந்து விளக்கம் கொடுக்கலாம். அதே மாதிரி மேனுவலாக இதில் யூஸ் பண்ணுறது ரெண்டுலேயுமே செட்டிங்ஸ் எப்படி வைக்கிங்கிறதையும் நான் அதில் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து 650 அடி போர் இறக்குனது தான், இந்த பேனலுக்கான போர் தான் அது. அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ்.